எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சுலபமான முறையில், அதே சமயம் கேஸ், டைம், நம்மளுக்கு வேலை இதெல்லாம் ரொம்ப குறைவாக எப்படி சப்பாத்தி சுடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சப்பாத்திக்கு எப்பவும் போல் மாவு பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி தேய்க்க போகிற கட்டையில் எந்த பழைய மாவும் ஒட்டி இருக்காமல் பார்த்துக்கோங்க. அப்படி ஒட்டி இருந்துச்சுன்னா நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது சப்பாத்தி அந்த பழைய மாவு கூட சேர்ந்துக்கிட்டு பிஞ்சு பிஞ்சு வரும். அதுக்காகத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் நீங்கள் டெய்லியுமே சப்பாத்தி சுடுறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி தொட்டுக்கிறதுக்காக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி சுட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாவு நம்ம திரும்பவும் இப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இப்போ பாருங்கள், மாவில் ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை உருட்டி எடுத்தாச்சு. இப்போ இதை சின்ன சப்பாத்தியை மட்டும் தேய்ச்சிக்கலாங்க. அதாவது நார்மல் சைஸ் உருண்டையை கொஞ்சம் திக்கான சப்பாத்தியாக ஒரு 2 உருட்டு மட்டும் உருட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ரொம்ப மெல்லிசு இப்போ தேய்க்க தேவையில்லை. ஏன்னா திரும்பவும் இதை நம்ம தேய்க்க போகிறோம். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். பாருங்கள், இவ்வளோ திக்காக இருக்கணும். இதே சைஸில் மீதம் இருக்க எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட எல்லா உருண்டைகளும் ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் இப்படி தேய்க்கிறதுக்கு நீங்கள் மெல்லிசாக ஒவ்வொரு சப்பாத்தியும் தேய்க்கணுன்னா இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் இந்த மெத்தடில் தேய்க்கும் போது உங்களுக்கு சீக்கிரம் நீங்கள் லைட்டாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சப்பாத்தி திக்காக இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி மீதம் இருக்க எல்லா மாவையும் உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இது எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இதை நம்ம இப்படியே சப்பாத்தியாக சுட முடியாது. இதை திரும்பவும் நம்ம தேய்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது 3 சப்பாத்தியாக வச்சு தேய்க்க போகிறாங்க. அதாவது 3 சப்பாத்தியை ஒரு செட்டாக வச்சு தேய்க்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தியில் 1 எடுத்து வச்சாச்சு. நான் கிட்டத்தட்ட 15 சப்பாத்தி இந்த மாதிரி தேய்ச்சி வச்சுருந்தேங்க. இதை இப்போ நம்ம 3 சப்பாத்தியாக வச்சு தேய்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சப்பாத்தி மேலே எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இப்போ இன்னொரு சப்பாத்தி இருக்குல்ல, அதை லைட்டாக அந்த எண்ணெய் மேலே ஒத்தி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நம்மளுக்கு இன்னொரு சைடு நம்மளுக்கு எண்ணெய் அப்ளை பண்ணுற வேலை மிச்சம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற எண்ணெய் இதில் ஒட்டிக்கும். அதுக்காகத்தான். பாருங்கள், உங்களுக்கு என்ன தெரியுதில்ல. இப்போது அந்த ஃபஸ்ட் சப்பாத்தியில் எண்ணெய் தடவிருக்கொள்ள அது மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி மாவு தூவிக்கோங்க. தூவிக்கிட்டு இன்னொரு சப்பாத்தியில் எண்ணெய் தடவிருக்கொள்ள அது மேலே வர்ற மாதிரி அந்த சப்பாத்தி மேலே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எண்ணெய் தடவி அது மேலே மாவு தூவிக்கிறதுனால சப்பாத்தி கண்டிப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டாதுங்க. இப்போது இந்த சப்பாத்திலையும் மேலே எண்ணெய் தடவிருக்கொள்ள அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு தூவிட்டு 3வது சப்பாத்தி அது மேலே வச்சுக்கலாம். 3 தாங்க அளவு. இதுக்கு மேலே நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி நல்லா வராது. இப்போது இந்த 3 இருக்குல்ல, இந்த 3 சப்பாத்தியும் மேலே மாவு தடவிட்டு இப்போது அந்த 3 சப்பாத்தியும் ஒரே சப்பாத்தியாக திரட்ட போகிறோம். இந்த மாதிரி இப்போது உங்களால் எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுதோ, அதாவது உங்கள் கல் எவ்வளோ சைஸ் கரெக்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இது நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க. இதே நீங்கள் கல்லில் வச்சு சுடும்போது உங்களுக்கு சப்பாத்தி கண்டிப்பாக தனித்தனியாக அப்புறம் பிரிஞ்சு வந்துக்குங்க. நீங்கள் சர்வ் பண்ணும்போது இதை திரும்பவும் 3 சப்பாத்தியாக தனித்தனியாக பிரித்து சர்வ் பண்ணலாம். நீங்கள் அதனால் இதை பயப்படாமல் இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்க்க முடிஞ்ச அளவுக்கு தேய்ச்சிக்கோங்க. இப்போது சுற்றி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாச்சு. இதை நம்ம இன்னும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க எல்லா சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இப்போது நான் அந்த சின்ன சின்ன சப்பாத்தியாக 15 தேய்ச்சி வச்சுருந்தேன்ல, இப்போ நம்ம இப்படி 3 வச்சு தேய்க்கும் போது நம்மளுக்கு 5 செட்டு கிடைக்குங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நான் தேய்ச்சி எடுத்தாச்சு. இப்போது 2வது சப்பாத்தியும் தேய்ச்சாச்சுங்க. இந்த மாதிரி நான் தேய்ச்சி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அது லேஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போது ஒரு சப்பாத்தி மேலே இன்னொன்று வைக்கும்போது இடையில மாவு தூவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது ஒட்டாமல் இருக்கும் ஒன்றோட ஒன்று. இந்த மாதிரி மாவு தூவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குங்க. இப்போது நான் 5ஐயும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். 1 2 3 4 5. இது மீதம் இருந்த ஒரு உருண்டை நான் தனியாக தேய்ச்சிருந்தேங்க. அடி சின்னதாக இருக்கிறது. சப்பாத்தி சுட ஆரம்பிக்கும் போது நம்ம யோசிக்கிற இன்னொரு பெரிய விஷயம், நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்சோன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குங்கிறது தாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை குறையும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி அடியை ஒரு கிளாத் விரிச்சுக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற இடத்துல ஒரு துணி இது மாதிரி விரிச்சிட்டிங்கன்னா அது சிந்திர மாவெல்லாம் அந்த துணியில் சிந்திக்கும். நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி கட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கிளாத்தை மட்டும் நீங்கள் மடித்து எடுத்து கொண்டு போய் க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கவுண்டர் ஏரியா க்ளீனாக இருக்குங்க. நீங்கள் இந்த கிளாத்தை டெய்லியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நம்மளுக்கு வேலையும் கொஞ்சம் சுலபமாக முடியும். பாருங்கள், இப்போ இந்த கிளாத் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஏரியா எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு. நீங்கள் அதுக்கப்புறம் இந்த கிளாத்தை வெளியே கொண்டு போய் சுத்தம் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான். வாங்க இந்த சப்பாத்தி சுட ஆரம்பிக்கலாம். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அது சூடானதும் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்க அந்த பெரிய சப்பாத்தி இப்போது கல் மேலே போட்டுக்கலாங்க.
இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த சப்பாத்தி வந்து திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரே சைடு வந்து ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா அந்த ஒரு சைடு இருக்க லேயர் மட்டும் ரொம்ப க்ரன்ச்சியாக கிறிஸ்பி ஆயிரும். சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கிற வரைக்கும் தாங்க நல்லாயிருக்கும். க்ரன்ச்சியாக இருந்தால் நம்மளுக்கு வந்து சாப்பிடவே பிடிக்காது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு வேக விடுங்க. இந்த மாதிரி உப்பி வருதுல சென்டரில், அந்த டைமில் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து லைட்டாக சைடில் வந்து ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு அந்த ஏர் வந்து கையில் சூடாக அடிச்சிரும். அது வந்து கையில் சூடு படாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வந்து திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா இந்த மாதிரி திருப்பி போட்டு 2 சைடு வேக வச்சுட்டுதான் நம்மளுக்கு வந்து ஒரே டைமில் 3 சப்பாத்தி சுட்டு எடுத்த மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு வந்து இந்த டைமில் கேஸும் மிச்சம், நம்ம வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கவும் தேவையில்லை. பாருங்கள், இப்போ வந்து சப்பாத்தி வெந்தோடனேயுமே நம்மளுக்கு வந்து லைட்டாக பிரிஞ்சு வருது பாருங்கள். நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன். நீங்கள் வந்து இப்போவே கல் மேலேயே வச்சு பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் அடி இருக்க சப்பாத்தி வந்து கிறிஸ்பி ஆயிரும். நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி பிரித்து காட்டினேங்க. பாருங்கள், சப்பாத்தி வந்து தனித்தனியாக பிரித்து எடுக்கும்போது எவ்வளோ மெல்லிஸாக எவ்வளோ லேஸாக இருக்குன்னு. 3 லேயருமே வந்து நம்மளுக்கு தனித்தனியாக வந்துருச்சு பாருங்கள். ஆனால் எவ்வளோ சப்பாத்தி வந்து எவ்வளோ மெல்லிஸாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த சப்பாத்தி ரெசிபியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி சப்பாத்தி சுடுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம மிஸ்ஸஸ் கோபி சமையல் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து மேலே இருக்க 2 சப்பாத்தியும் நல்லா செவந்திருக்கும். ஆனால் சென்டரில் இருக்க சப்பாத்தி வந்து செவந்திருக்காது. ஆனால் அதே சமயம் அது வந்து வெந்திருக்குங்க. நீங்கள் வந்து அது வேகாமல் இருக்குமோன்னெல்லாம் பயப்பட தேவையில்லை. நான் அதனால தாங்க 3 சப்பாத்தி மட்டும் வச்சு தைக்க சொன்னேன். நம்ம வந்து 4, 5ன்னு வச்சு தைக்கும்போது சென்டரில் இருக்கிற சப்பாத்தி கண்டிப்பாக வேகாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம 3 சப்பாத்தியை வைக்கும்போது கண்டிப்பாக சென்டரில் இருக்கிற சப்பாத்தி வெந்திருக்குங்க. இது வந்து நம்ம பரோட்டாவில் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும் அந்த சென்டரில் இருக்கிற சப்பாத்தி. டெய்லியும் சப்பாத்தி சுடுறவங்களுக்கு இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.